தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். டிகேவி ராஜா செய்திகளுக்காக செல்வி மோகன். வாழை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் லாரி விபத்து காட்சிகள் அனைவரையும் கலங்கடிக்கிறது. அது தென் மாவட்டங்களை துயரில் ஆழ்த்திய புளியங்குளம் வாழைத்தார் லாரி கவிழ்ந்த கோர விபத்து சம்பவம். 1999 பிப்ரவரி 22 அன்று ஸ்ரீ வைகுண்டம் பேட்மா நகர் அருகே அந்த கோர விபத்து நடந்தது. வாழைத்தார் லாரியின் மீது அமர்ந்திருந்த புளியங்குளம் தொழிலாளர்கள் 19 பேர் லாரி கவிழ்ந்ததால் அகால மரணமடைந்தனர். அப்போது ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் சென்னையில் சட்டமன்ற கூட்டத்தில் இருந்தார். செய்தி கேள்விப்பட்டதும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அடுத்தடுத்த நடவடிக்கையில் களமிறங்கினார். சம்பவம் நடந்த மறுநாளே 1999 பிப்ரவரி 23 அன்று சட்டமன்றத்தில் புளியங்குளம் லாரி விபத்தை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்தார். பேரவைத் தலைவராக பிடிஆர் பழனிவேல்ராஜன், முதலமைச்சராக மு. கருணாநிதி அவர்கள் இருந்தார். வாழைத்தார் ஏற்றிச் சென்ற தொழிலாளர்களின் துயர நிலையை சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக உலகறியச் செய்தார் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள். எம்எல்ஏ சட்டப்பேரவையில் வாதங்கள் விவாதங்கள் கடுமையாக நடைபெற்றன. டாக்டர் வெளிநடப்பு செய்தார். செய்தியாளர்களிடம் துயர நிகழ்வை எடுத்துரைத்தார். அடுத்த நாள் உயிரிழந்த மக்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் என்று சட்டப்பேரவையில் அறிவித்தார் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள். அப்போது புளியங்குளம் சாத்தான்குளம் தொகுதிக்கு உட்பட்டது என்பதால் அந்த ஊரின் எம்எல்ஏ மணிநாடார் மூலமாக நிவாரண உதவிகளை வழங்கியது அரசு. சென்னையில் இருந்து விரைந்து வந்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் காயமடைந்த மக்களை பாளையங்கோட்டை மருத்துவமனையிலும் பாதிக்கப்பட்ட மக்களை புளியங்குளத்தில் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தென் மாவட்டத்தில் உள்ள எளிய மக்களின் காயங்களை மாறி மாறி திரைக்காவியங்களாக காட்டினாலும் அன்று அந்த மக்களின் காயங்களுக்கு மருந்து போட்டது மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களின் வரலாறாகவே இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. நன்றி, வணக்கம். வாழை திரைப்படம் பற்றி அதனை திரையில் கண்டுகளித்த மலர்சேனை தலைவர் வழக்கறிஞர் சோலை பழனிவேல்ராஜன் அவர்களிடம் கருத்து கேட்டபோது அவருடைய வாழ்த்து செய்தி இதோ உங்களுக்காக. வணக்கம்ண்ணா. வணக்கம் சகோதரரே. ஐயா, நேற்று வாழை திரைப்படம் பாத்துறீங்க, இயக்குனர் மாரி செல்வராஜோட படத்தை பாத்துறீங்க, முகநூல்ல பார்த்தேன், வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தீங்க. ஐயா, படத்தோட கதை எப்படி இருக்கு, நீங்க அதை எப்படி உணர்றீங்க? அத படமாக நான் பார்க்க முடியல, ஒரு காவியமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இவ்வளவு கடினமான ஒரு சூழலிலும் அவர் இப்படியா கொண்ட தரமான படங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இது அனைத்து தரப்பு மக்களுடைய ஒவ்வொரு வீட்டிலே நடக்கின்ற இன்னல்களை அவர் படமாக காண்பித்திருக்கிறார். மேலும் அந்த வாழையடி வாழையாக ஆண்டாண்டு காலமாய் ஆதிக்க சாதிகளால் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கின்ற அவல நிலைகளை இவர் இந்த செவனேந்தன், சேகர், கனி, டீச்சர் இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் உயிரூட்டப்பட்டு அதை வெண்திரையில் காமித்திருப்பது தம்பி மாரி செல்வராஜ் அவர்களை மனதார நான் பாராட்டித்தானாக வேண்டும். ஆமா, அதுல நடித்திருக்கின்ற அத்தனை பேருமே நடிகர்களாக இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. அதே மாதிரி ஒளிப்பதிவு தேனி ஈஸ்வர், அது போல எடிட்டிங் அருமையான ஒரு
நிகழ்வாகத்தான் நான் அதை பாக்குறேன் சார். கடந்த 1999 நடைபெற்ற வாழைத்தாறு அந்த லாரி விபத்தை குறிப்பிட்டிருக்கிறார் என்று பேசுகிறார்கள். அது உண்மைதானே? அதுல அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கா? ஆமா, அது அவங்க ஊர்ல ஒரு 20 பேர்கள் லாரிக்கு இறந்தது உண்மை. அது படத்திலேயே அந்த தினத்தந்தி பேப்பர்ல வந்த செய்தியோட போடுறாங்க. கடைசியா முடிவு இது உண்மை வரலாறு அப்படின்னு தான். அது ஒரு கதைக்காக புனையப்பட்டது அல்ல. இது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில இந்த கதை உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் மெய். ஒரு கலைஞன், ஒரு இயக்குனர் தன் வறுமையிலையும் தன்னுடைய எண்ணிலையும் தன்னிலை மாற மாட்டான் அப்படின்றதுக்கு தம்பி மாரி செல்வராஜ் ஒரு எடுத்துக்காட்டு. பணம் வந்தோன்னா நான் பெரிய அளவுல இருந்தவன் அப்படின்னு சொல்லாம, நான் வறுமையிலையும் வசதி இல்லாமையும் ஒருவேளை கஞ்சிக்கும் பக்கத்து போய் இருந்தேன் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்துகிறான் என்றால் அவனுடைய தன்னம்பிக்கையைத்தான் நாம் பாராட்ட வேண்டும். தம்பி மாரி செல்வராஜுக்கு மல்லர் சேனை சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு, பல்வேறு கலைஞர்கள் இது ஒன்று கூடி எடுக்கப்பட்ட திரைக்காவியம், அத்துணை கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல அவருடைய இசை வெளியீட்டு விழா நிகழ்விலே கலந்து கொண்டு அத்துணை இயக்குனர்கள், அத்துணை படைப்பாளிகளுமே இந்த படத்திற்கு, இந்த காவியத்திற்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே முகஸ்துதிக்காக அல்ல, அவர் கிடைத்த உழைப்பினுடைய வெற்றி என்பதைத்தான் உணர வேண்டும் என்ற கருத்தினையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து, அத்துணை இயக்குநர்களும் வருகை தந்தவர்களுக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. இணைப்புக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா. மகிழ்ச்சி ஐயா. வணக்கம்.